காளி வழிபாடு ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல காளியை வழிபாடு செய்வதும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்குண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, இந்த மாதம் நீங்க முழுக்க முழுக்க 3 சுயரூபங்களை எடுக்க போறீங்க. அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா வக்ரகதியாகவும் ராசி எப்படி வக்ரம் ஆகிறார். 7ஆம் தேதியிலிருந்து, அதாவது வக்ரம் அப்படின்னா அந்நியன் கேரக்டர் மாதிரி. அதே போல 7ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படிங்கிற ஒரு காதல் கிரகம். அப்ப பாத்துட்டீங்கன்னா இந்த புதன் ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கும்போது ரெமோவாகவும், அதற்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய தன்மை அப்படியே கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகள், நல்லவரோட சேர்ந்த நல்ல தன்மைகளும் தீயரோட சேர்ந்த தீய தன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 20ஆம் தேதிக்கு மேல இந்த புதன் குருவோட சேர்ந்து நல்ல தன்மையாக அம்பியாக மாறக்கூடிய கேரக்டரை இந்த மாதம் இந்த 3 கேரக்டரையும் உங்களுக்கு புதன் காட்டி விடுவார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதனால ஒரு 7ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். எந்த புதிய முயற்சிகளையும் எடுக்காம இருக்கணும். கோபம் அதிகமா வரும், பிடிவாதம் பண்ண தோணும். எல்லாருமே உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. நீங்க தப்பே பண்ணலினாலும் உங்க மேல அந்த பழி எல்லாம் வரும். சோ கொஞ்சம் அமைதியாக இருந்து கொள்வது என்பது நல்லது. ஒரு 7ஆம் தேதி வரைக்கும். அதற்கு மேல 20ஆம் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டிலேயே புதன் ஆட்சி பலம் பெற்று இருக்காரு. அப்ப என்ன ஆகும்னா மனசு கொஞ்சம் தெளிவாகும். செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே போல உங்களை பாத்துட்டீங்கன்னா அந்த டைம்ல கொஞ்சம் முகமெல்லாம் தேஜஸ் ஆயிருவீங்க. தெய்வ அனுகிரகம் நிறைய கிடைக்கும். நிறைய பேருடைய கான்டாக்ட் கிடைக்கும். வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், அதனுடைய சிந்தனைகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அம்மா மூலமாக ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும். உங்களுடைய ஆரோக்கியம் அந்த டைம்ல நல்லா இருக்கும். அம்மாவுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சோ ஒரு 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. 20ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய தனஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு புதன் வந்துடுறார். அப்ப அங்க வரும்பொழுது உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பார். வரக்கூடிய பணத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க, ஏதாவது ஒரு சேஃப்டி பண்ணுவீங்க. அது குறிப்பா குரு கூடுறதுனால குழந்தைகளுக்கு, அதே போல பாத்தீங்கன்னா மனைவிக்கு பண்ணலாம், கணவருக்கு பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப தொழிலும் வளரப்போகுது. ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருவோட சேர்ந்து உங்களுடைய ராசி அதிபதி சேரும்போது தொழில் வளர்ச்சிக்கு உண்டான அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. இப்பயும் உங்களோட அந்த ஸ்டார்டிங் அந்த லெவல் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம், அடுத்தது தொழிலுக்கு என்ன செய்யல, இப்படியே இருக்கு, இதை டெவலப்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாமே ஓடிட்டே இருக்கும். அதே போல 7ஆம் அதிபதி அவர் ஆகிறதுனால திருமணம் வரன் கண்டிப்பாக தேடி வரும். இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு பிடித்த வரன் பிடித்த இடத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் 2ஆம் வீட்டுக்கு வந்துருவார். அப்ப இவங்க 3 பேத்தினுடைய காம்பினேஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் மிதுன ராசிக்கார ரொம்ப டேலண்டான ராசிக்காரங்க, நல்லா படிச்சிருப்பாங்க. அதே போல படிப்பே இல்ல உங்க ஜாதகத்தை அப்படின்னு அமைப்பு இல்ல இருந்தாலும் கூட படிப்பில்லாத ஞானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும். உங்ககிட்ட படிப்பறிவே இல்லைனாலும் படிப்பை விட சிறந்த ஞானத்தை கொண்டவர்கள் தான் மிதுன ராசி அன்பர்கள். அப்போ நான் படிச்சுட்டு சும்மா இருக்கிறேங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இப்ப சூரியனும் புதனும் சேருது. அப்போ உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக கைகூடும். படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். நிறைய இடத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் கூட இப்ப நீங்க பண்ணக்கூடிய இன்டர்வியூஸோ அல்லது ஃபர்ஸ்டே நீங்க அட்டன் பண்ணி வச்சிருந்தது ஏதாவது வராம இருந்தால கண்டிப்பாக இப்ப அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. ஏன்னா சூரியன் குரு நல்ல போஸ்டிங் கொடுக்கக்கூடியதுங்க. சிவராஜ யோகத்துல இருக்குது. அதாவது சிவராஜ யோகம் எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த இடத்துல இருக்கும் பொழுது இப்போ. ஆனா உங்களுக்கு ராசி அதிபதியோடவே சேர்றாரு இல்லையா, அப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு அந்த பிராப்தம் முழுமையாக 100% கிடைக்கும். அப்ப நல்ல போஸ்டிங் கிடைக்கும், நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்குள்ள 17ஆம் தேதிக்குள்ள என்ட்ரி ஆகிறாரு. யாரு? செவ்வாய் 17ஆம் தேதிக்கு மேல வராது. வேலை வாய்ப்புக்கு உண்டான கிரகமும் செவ்வாய் தான். அப்ப அவரும் அங்க வரும் பொழுது உங்களுக்கு இந்த புதாத்திய யோகம் வேலை செய்யும் பொழுது கூட குரு தொழில் ஸ்தானாதிபதியான குரு அங்க இருக்கும் பொழுது கண்டிப்பாக மிதுன ராசிக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வேலை மாற்றம், 3ஆம் இடங்கிறது மாற்றம். இப்ப ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, அந்த வேலையில இருந்து மாற்றம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிந்தனைகள் வருது இல்லையா உங்களுக்கு, அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இப்ப நீங்க மாறி வரக்கூடிய அந்த வேலை உங்களுக்கு நல்ல வேலையா இருக்கும், நல்ல போஸ்டிங்கா இருக்கும், நல்ல சம்பள உயர்வா இருக்கும். அங்க உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடமாத்தான் இந்த கிரகங்கள் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால தைரியமாக நீங்க மிதுன ராசிக்கு இந்த மாதம் அருமையா இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரும். நிறைய பேருடைய கான்டாக்ட் இப்ப கிடைக்கும். பப்ளிசிட்டி ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாசம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்ரன், இந்த சுக்ரன் யார் அப்படின்னா உங்களுக்கு 5 மற்றும் 12ஆம் அதிபதி. அவர் 3ல கேது ஓடுறாரு. இது ஒரு பெரிய மைனஸ் தான். 5 தான் ஒழுக்கம், 5 தான் குழந்தை. அப்போ உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி இருந்தாலும் சரி, உங்க குழந்தைகளுடைய ஜாதகம் இருந்தாலும் சரி,
கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரோ, ஒரு அவமானமோ, பெண்கள்னாலயோ, ஆண்கள்னாலயோ ஒரு சின்ன சின்ன மனசங்கடங்கள் ஏற்படுறது, அல்லது கொஞ்சம் ஏதாவது ஒரு தேவையில்லாம மனசு அலப்பாயிறது, இதெல்லாம் பண்ணி விடுவாரு. உடம்புலயும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருந்துக்கணும். பட் இருந்தாலும் இந்த சின்ன கெட்ட பெயரையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது வந்து ஒரு ஆடி மாதம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான். சோ அதனால அந்த டைம்ல பாத்துட்டீங்கன்னா நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு நான் பின்னாடி சொல்லிடுறேன். சோ அந்த தெய்வத்தை நீங்க ரெகுலரா வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 12ஆம் அதிபதி ஆகிறார். அவருக்கு ஏது ஓடுறார். இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் வெளிநாடு வெளியூர் பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பதும் நல்லது. ஏதாவது ஒரு பிளானிங் பண்ணிருக்கீங்க, ஏன்னா நம்ம வெளிநாட்டுல போவோம், லட்சக்கணக்கான இப்போ ஃபிளைட் சார்ஜஸ் எல்லாம் வந்து நிறைய ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லைங்களா. அப்ப வந்து இதை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது என்பது நல்லது. ஏன்னா என்ன பண்ணாலும் கொஞ்சம் ட்ரை பண்ணாலும் அங்க போய் நீங்க செய்யக்கூடிய விஷயங்களும் அவ்வளவு சக்சஸ் ஆகாது. சோ அதை நெக்ஸ்ட் மந்த் நம்ம பாத்துக்கலாம். சோ இந்த காலகட்டங்களில் பயணங்கள் இருக்கும், அலைச்சல் இருக்கும், தீர்த்த யாத்திரை நிறைய போவீங்க, நிறைய கோவில் வழிபாடுகள் பண்ணுவீங்க, நிறைய அன்னதானம் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும், தர்மம் நிறைய பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு இந்த மாசம் நிச்சயமா ஏற்படும். அதே போல செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டுல தான் இருக்காரு. சோ கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மனவேதனைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் அப்செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு 17ஆம் தேதி வரைக்கும் உழைத்த உழைப்புக்கு உண்டான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்காது. அதே போல நல்ல சம்பளமும் கிடைக்காது. கொஞ்சம் மனம் தளர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பா இருக்கும். பட் பயப்பட வேண்டியதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இல்ல, செகண்ட் ஆஃப் 16ஆம் தேதிக்கு மேல 17ஆம் தேதிக்கு மேல எல்லா கிரகங்களும் டோட்டல் அப்படியே சேஞ்ச் ஆகுது உங்களுக்கு. சோ அதனால உங்களுக்கு எல்லாமே அதற்கு மேல செம்ம பாசிட்டிவான ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு மேல கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத மாற்று கருத்தும் இல்லை. புதன் உங்களுக்கு ஆல்ரெடி 7ஆம் தேதியே உங்களுக்கு வந்து ஆட்சி பலம் பெற்றதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமையும் புதன் கொடுத்துருவார். அதனால நீங்க செகண்ட் ஹாஃபை எதிர்பார்த்து இருக்கலாம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா காளி. காளி வழிபாடு ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல காளியை வழிபாடு செய்வதும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். காளிக்குண்டான ஸ்லோகங்கள், காளிக்குண்டான மந்திரங்கள், போற்றி, சகஸ்கரநாமம், இது போல நிறைய நீங்க காளி அப்படின்னு வந்து நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா அதற்கு உண்டான எல்லா விஷயங்களும் வரும். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை எடுத்து படிங்க. கோயிலுக்கு போறது 16ஆம் தேதி வரைக்கும் காளியினுடைய கோயிலுக்கு இந்த மாதம் முழுவதும் வாரம் ஒரு முறை போறது ரொம்ப விசேஷம். அல்லது 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் தாக்கங்கள் வீட்டுல குடும்பத்துல கொஞ்சம் சரியில்லை, இந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த லவ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் போகுது அப்படின்னா கொஞ்சம் 16ஆம் தேதி ரெகுலரா போறதா இருந்தா ரொம்ப விசேஷம். இல்ல அப்படி போக முடியாட்டி இந்த காளியினுடைய ஸ்லோகங்களை வீட்டுல நீங்க சொல்லுங்க. சொல்ல முடியாட்டி ஒரு 1/4 மணி நேரம் உங்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய வம்சாவளிகளுக்காகவும் ஒரு 1/4 மணி நேரம் யூடியூப்லயாவது வந்து அந்த பாடல்களை ஒலிக்க செய்யுங்க. இது செய்யும் பொழுது வெளியிருந்து வரக்கூடிய அந்த பிளானட்ஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த கெட்ட வைப் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் அப்படியே ரெடியூஸ் ஆகுறத நீங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கறதா உண்மை. இந்த மாதம் நீங்க கிரீன், டார்க் கிரீனும் யூஸ் பண்ணலாம், லைட் கிரீனும் யூஸ் பண்ணலாம், பிங்க் செம்மையா செட் ஆகும். சோ இதெல்லாம் இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய கலர்ஸா இருக்கு. இதெல்லாம் உங்க ஜாதக ரீதியாகவும் இந்த தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி, ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார் ஆடி மாதம் 10ஆம் தேதியில இருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும் 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது.
கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.